வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஃபென்ட்ரி ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது ஹார்ட் பீட் அப்படின்ற தமிழ் வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்கு. இந்த சீரிஸோட சீசன் 1 பார்ட் 1 தான் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 4 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோடுமே கிட்டத்தட்ட 20 to 25 மினிட்ஸ் டியூரேஷன் தான். ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். இந்த சீரிஸ் ஒரு லைட் ஹார்ட்டட் ரொமான்டிக் ட்ராமா, அதுவும் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியரில் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ரீனா அப்படின்ற ஒரு ட்ரெயினி டாக்டரை பற்றி காட்டியிருப்பாங்க. அந்த ட்ரெயினி டாக்டர் டே 1 வந்து ரொம்ப லேட்டாக போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்க அந்த ஹாஸ்பிட்டலில். அந்த ஹாஸ்பிட்டலோட ஒரு சீனியர் டாக்டராக இருக்கிறவங்க தான் ரத்தி அப்படின்றவங்க. ரத்தி வந்து ஃபர்ஸ்ட் டேவே இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அதில் தொடங்கி ரத்திக்கும் இவங்களுக்கும் ஒரு விதமாக நெகட்டிவ் வைப்ஸ் மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கு. ஆல்சோ ரீனாக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றதுமே உண்டாகுது. இதை தவிர இந்த சீரீஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியர்ல என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அண்டு ரீனாவோட இருக்கக்கூடிய மற்ற ட்ரெயினி டாக்டர்ஸ்க்கும் இவங்களுக்கும் என்ன மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாகுது அண்ட் சீனியர்ஸோட எப்படி ஒரு பாண்டிங் உண்டாகுது, அது மட்டும் இல்லாமல் அங்கே மற்ற டாக்டர்ஸ் யாரெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியர்ல நடக்கக்கூடிய சீரிஸோ இல்லை மூவியோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பயங்கர சீரியஸான ஒரு மோட்ல தான் வந்து ட்ராவல் ஆகும். பட் இது ரொம்பவே லைட் ஹார்ட்டடாக ஒரு மாதிரி ஃபன் ஃபீல்டாக ட்ராவல் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். அஃப்கோர்ஸ் இதில் வரக்கூடியவங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது இருக்க தான் செய்யும். பட் எதுவுமே ரொம்ப சீரியஸான ஒரு நோட்டில் போகவே போகாது. ஆல்சோ இதில் ஒரு எபிசோட்லையுமே ஒரு மாதிரி வித்தியாசமான கேசஸ் அப்படின்றது வந்துட்டே இருக்கும். ஸோ அது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. அதே மாதிரி ரீனா அண்ட் ரத்தி இவங்க 2 பேருக்கிடையே நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்றதுமே ஒரு மாதிரி சுவாரஸ்யமாக கொண்டு போயிருப்பாங்க. ஓவரால் ஒரு மாதிரி ஃபன் ஃபீல்டாக ஒரு மாதிரி ஹியூமரஸாக நகரக்கூடிய ஒரு சீரீஸ் தான். பட் எனக்கு என்ன பிரச்சனையா பட்டுது அப்படின்னா இந்த சீரீஸ்ல எமோஷனல் பார்ட் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா வந்து ஜெல் ஆயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த சீரீஸ்ல ஆங்காங்கே ஒரு சின்ன லேக் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. பட் இப்பவே சொல்றது அப்படின்றது ஒரு மாதிரி டூ இயர்லி தான். பட் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஒரு டீசென்டான சீரீஸ் தான். என்னோட ரேட்டிங் இந்த சீரீஸ்க்கு 3.25 out of 5. இனிமே வரக்கூடிய அப்கமிங் சீரீஸ் இதே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். அடல் கண்டென்ட்லாம் இல்லை. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.